நட்புகளே வணக்கம். நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மன்னரின் அரசவைக்கு ஒருவர் தான் ஆரம்பிக்க இருக்கும் கல்லூரிக்கு நிதி கேட்டு வருகிறார். நிதிதானே இந்தா என்று கூறியபடி தன் காலில் இருந்த ஷூவை வந்தவர் மேல் வீசி எறிந்தார். எதிர்பாராத நிகழ்வால் நிலை குலைந்தாலும் நிதி கேட்டு வந்தவருக்கு ஒரு பக்கம் அவமானம் மனதை கஷ்டப்படுத்தியது. இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்துக்காகத்தானே அவமானப்படுகிறோம் என் தேற்றிக்கொண்டு மன்னருக்கு நன்றி சொல்லி கிளம்பினார். மன்னருக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னடா நாம் அவமானப்படுத்த ஷூவை வீசினோமே, நன்றி சொல்லி செல்கிறானே. ஒருவரை எப்படி அவமானப்படுத்த முயன்றாலும் எதிரில் இருப்பவர் தன் நோக்கத்தில் உறுதியாயிருந்தால் என்ன செய்ய முடியும்? மேலும் தன்மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் அவமானமாய் உணர்ந்து எமோஷன் ஆவார்கள். அதே சமயம் மன்னரின் அரசவைக்கு வெளியில் ஒரே சத்தம். அமைச்சரை அழைத்த மன்னர், என்ன அங்கே என்றார். நீங்க எரிந்த ஷூவை ஏலம் போடுகிறான் மன்னா என்றார் அமைச்சர். அதுவும் கல்லூரி கட்ட மன்னர் தந்த ஷூ என்றே கூவுகிறான் மன்னா என்றார். எவ்வளவு போகிறது என கேட்டார் மன்னர். படு கேவலமாய் 10 நாணயத்துக்கு மேல் ஏலம் போகவில்லை என்றார் அமைச்சர். ஐயையோ, என்ன விலையானாலும் ஏலம் எடு என உத்தரவிட்டார் மன்னர். அமைச்சரும் 50 லட்சம் கொடுத்து எடுத்தார். நிதி கேட்டு வந்தவர் மீண்டும் மன்னரிடம் வந்தார். மன்னா, நீங்கள் போட்ட ஷூ பாதி கட்டிடம் கட்ட கிடைத்து விட்டது. அடுத்த ஷூவை எப்போது போடுவீர்கள் என்றார் பாருங்கள். மன்னர் வந்தவரின் சாமர்த்தியத்தையும் சகிப்புத்தன்மையையும் எண்ணி தாமே கல்லூரியை கட்டித்தந்தார். அதுதான் தற்போதைய காசி, பனாரஸ் பல்கலைக்கழகம். அவமானத்தை யார் ஒருவர் அவமானம் என உணர்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் எதையும் ஜெயிக்க முடியாது. எப்போதும் நோக்கம் நிறைவேறுவதுதான் முக்கியம், மான அவமானங்கள் அல்ல. நாம் செய்வது நல்லதாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு அவமானமும் வெற்றிக்கான படிக்கட்டுக்கள் என எண்ணுவோம். எந்த ஒரு வளர்ச்சியையும் நீண்ட நாட்கள் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த காலணி வீசப்பட்டது திரு மதன் மோகன் மாளவியா மீது. அவர்தான் பனாரஸ் பல்கலைக்கழகத்தை நிறுவியவர். அவமானம் என்பதும் ஒருவித மூலதனமே.